ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டுட்டே இருக்காங்க. இங்க நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோங்க. ஒன்னு இத ஜெனரலா ஃபார்முலால எப்படி போடலாம் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஃபார்முலா யூஸ் பண்ணாம ரொம்ப ஸ்பீடா டைம் சேவ் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. x + 1/x = 6. then x square + 1/x square = what? சோ இதுதான் நம்மளோட क्वेश्चना கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினா ஸ்கொயர் இல்லாம எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி வந்து நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தறலாம். இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஸ்கொயர் நான் ஸ்கொயர் இந்த வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால a plus b the whole square. இந்த ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் இல்லீங்களா? இந்த ஃபார்முலா என்ன வரும்? a square plus b square plus 2ab. இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இத சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். இதே கியூப் கேட்டாங்கன்னா கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க a plus b the whole square. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வேல்யூஸ்க்கு அதாவது x plus 1/x இதையும் ஸ்கொயர் பண்ணிடலாம். 6 யும் ஸ்கொயர் பண்ணலாம். அதாவது ஸ்கொயர் on both sides. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ இத நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இத வந்து a ன்னு வெச்சுக்குவோம், இத வந்து b ன்னு வெச்சுக்குவோம். a plus b the whole square. இந்த ஃபார்முலால இப்ப நம்ம எழுத போறோம். அப்படினா எப்படி எழுதலாம் அப்படினா சோ இத நான் ரைட் சைடுல எழுதிறேன். a ஸ்கொயர் அதாவது x ஸ்கொயர் plus b ஸ்கொயர். b ஸ்கொயர் என்னங்க 1/x ஸ்கொயர் இல்லையா? ஓகே plus 2 into a என்னங்க x into b வந்து 1/x. சோ இந்த ஃபார்மேட்டை நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இந்த x கேன்சல் ஆயிரும்ல. ஓகே இத நான் எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் plus 1/x ஸ்கொயர் plus 2 இப்படி எழுதிக்கலாம். இங்க 6 ஸ்கொயர் என்னவோ 6 6 ஆ 36. 36 is equal to x square plus 1/x square plus 2 எழுதலாம். நமக்கு கேக்குறது இந்த பார்ட்டோட ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. இந்த பார்ட் இங்க தான் இருக்கு. அப்படினா இந்த plus 2 இந்த பக்கம் வந்துச்சுனா -2 ஆயிருமா? 36 - 2 is equal to x square plus 1/x square னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படினா x square plus 1/x square is equal to 36 - 2 34. இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். ஆனா என்ன பிரச்சனைனா ஃபார்முலாவும் தெரியும், ப்ராப்ளமும் தெரியும். இதுல இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணி சால்வ் பண்றதுக்கு நமக்கு டைம் ரொம்ப எடுக்கும். இதுதான் பிரச்சனை. ஒரு 1 or 2 minutes வந்து நமக்கு எடுத்துக்கலாம். இதே கியூப் வேல்யூஸ் கேட்டாங்க இன்னுமே அதிகமா டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஃபார்முலா இன்னும் பெருசா இருக்கு இல்லீங்களா? அப்ப இது ஷார்ட்கட்ல எப்படி போடலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது சேம் அதே क्वेश्चन ஷார்ட்கட்ல அதாவது நெக்ஸ்ட் செகண்டே எப்படி நம்ம ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கறத. சோ இந்த மாதிரி क्वेश्चन ரிப்பீட்டடா கேக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த क्वेश्चन கேக்குறாங்க சேம் क्वेश्चन. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லி தரேன். இந்த ஷார்ட்கட் வச்சு நீங்க இந்த மாதிரி டைப் क्वेश्चन எது கேட்டாலும் நீங்க யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். एक्चुअली இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கேட்பாங்க இல்ல கியூப் கேட்பாங்க. நமக்கு எப்படி இருக்கலாம் அப்படினா இந்த இடத்துல ஸ்கொயர்ல வரலாம், கியூப்ல வரலாம், இல்ல பவர் 4, பவர் 5, பவர் 6 வரைக்கும் கூட கேட்கலாம். சோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க ஸ்கொயர் கேட்டாங்க ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதுல ஸ்கொயர் வேல்யூஸ் கேட்டாங்க அப்படினா x ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2 இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூப்ல கேட்டாங்க அப்படினா x கியூப் பிளஸ் ஆர் மைனஸ் 3x இவ்வளவுதான். சோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இது வந்து செகண்ட் ஃபார்முலா. இந்த ரெண்டை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆன்சர் ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. எனக்கு ஃபைனலா கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் இதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உடனே ஆன்சர் வந்துரும். இதுல x அப்படிங்கிறது என்ன அப்படினா இந்த 6 என்ன ஆன்சர் இங்க கொடுத்துட்டாரோ அத தான் நம்ம x ஆ எடுப்போம். அப்போ x ஸ்கொயர் அப்ப 6 ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2. எதுக்காக நான் பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்திருக்கேன்னா நீங்க பிளஸ் எடுக்கணுமா மைனஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறது மட்டும் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க क्वेश्चनல இங்கேயும் பிளஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்களோ அங்கேயும் பிளஸ் ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படினா என்னோட ஆன்சர்ல மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் பண்ணணும். மத்த எல்லா கேட்டகரிக்கும் பிளஸ் பண்ணிடணும்.
இவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒருவேளை இங்க பிளஸ் இருந்துட்டு இந்த இடத்துல மைனஸ் இருந்தாலோ இல்ல இங்க மைனஸ் இருந்துட்டு இந்த இடத்துல பிளஸ் இருந்தாலோ இல்ல ரெண்டு பக்கமே மைனஸ் மைனஸ் இருந்துச்சு அப்படினாலோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா பிளஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த ஒரு கேட்டகரிக்கு மட்டும் நான் மைனஸ் பண்ணுவேன். அப்போ இங்கேயும் பிளஸ் இருக்கு இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படினா 6 ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படினு எடுத்துப்போம். அப்ப 6 ஸ்கொயர் is equal to 36. 36 minus 2 34 தான் நம்மளோட ஆன்சர். சிம்பிளா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन கூட நாம பாப்போம். क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா x + 1/x = 4 அப்படினா x² + 1/x² = 1. அப்ப ஸ்கொயர்ல கொடுத்திருக்காங்க அப்படினா சேம் அதே ப்ரொசீஜர் தான். x² ஃபார்முலா x² + or -2 ரெண்டு பக்கமுமே எனக்கு பிளஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப பிளஸ் கொடுத்தாங்க அப்படினா நாம என்ன பண்ணுவோம் மைனஸ் எடுத்துக்குவோம் இல்லீங்களா? அப்ப x² = அதாவது 4² -2 தான் நம்மளோட ஆன்சர். 4² எவ்வளவு 16 16 minus 2 16 minus 2 14 is the answer. புரிஞ்சுதுங்களா? இப்ப சேம் ப்ராப்ளம் ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தாங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படினா டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம் அகைன் 4² சிம்பல் மட்டும் தான் மாறும். இங்க மைனஸ் இங்க பிளஸ். அப்ப மைனஸ் பிளஸ் இருந்துச்சு அப்படினா நான் பிளஸ் பண்ணுவேன். பிளஸ் 2 அப்படினு எடுத்துக்கிறேன். 4² + 2 16 + 2 16 + 2 எவ்வளவு வருங்க 18 தான் இதோட ஆன்சர். இந்த சிம்பல் மட்டும் பார்த்துக்கோங்க, நமக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது அதே क्वेश्चन கியூப்ல கொடுத்தாங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படிங்கறத. கியூப்ல இந்த क्वेश्चन கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துப்போம்? செகண்ட் ஃபார்முலா x³ ± 3x. இதுதான் நம்மளோட ஷார்ட்கட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படினா அந்த பிளஸ் ஆர் மைனஸ் இங்கேயும் பிளஸ் இருக்கு இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்ப நம்ம ஃபார்முலால என்ன எடுப்போம்? பிளஸ் வந்ததுனா மைனஸ் எடுத்துப்போம். இது மட்டும் தான். இப்போ பாருங்க x அப்படிங்கிறது 2. அப்ப x³ அதாவது 2³ minus 3 into x. x எவ்வளவு? 3 into 2. So 3 into 2 6. 2³ எவ்வளவு? 8 minus 6. 8 minus 6 எவ்வளவு வருது? 2 தான் இதோட ஆன்சர். இது நீங்க மைண்ட்ல கூட போடலாம். மைண்ட்ல தான் போடணும். அந்த அளவுக்கு நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்ததுமே டக்குனு ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் எடுத்துற முடியும். இவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போற क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா அதே क्वेश्चन பவர் 6ல கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஸ்கொயர் கியூப் மட்டும் பார்த்தோம். இத தாண்டி ஏதாவது क्वेश्चन கேட்டா என்ன பண்றது? இப்போ பாருங்க 6 x பவர் 6 அப்படினு கேட்டாங்க. x + 1/x = 3 then x பவர் 6 + 1/x பவர் 6 = 1. இதையும் நம்ம ஷார்ட்கட்ல போட முடியும். ரொம்ப ஈஸி. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும்னா முதல்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டர்ஸ். இதோட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்க அப்படினா போதும். அதாவது காரணி. இதோட காரணி என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். காரணி கண்டுபிடிக்கணும்னா இந்த 6 ஓட காரணி எல்லாம் என்னங்க? 1 into 6 6. அதுக்கு அப்புறம் 2 into 3 6 இல்லையா? அப்ப இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன வரும்னா 1 6 2 3 இதெல்லாம் தான் வரும். இதுல 1 எடுக்க கூடாது. 6 into 1 1 தவிர இதெல்லாம் வெச்சுக்கோங்க. அப்ப இது நமக்கு தேவையில்லை. எது எடுக்கணும் அப்படினா 2 3. அப்ப 2 3 கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இது ரெண்டு தான் இப்போ நம்ம எடுக்க போற ஃபேக்டர். அப்ப 2 3 பார்க்கணும்னா 2 க்கு இந்த ஃபார்முலா ஸ்கொயர் 3 அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. அப்படியே நம்ம அதுக்கே தான் போக போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் 3 வெச்சு இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ பாருங்க x² ரெண்டு பக்கம் பிளஸ் இருக்கனால மைனஸ் எடுத்துக்குவோம் 2. இது என்னன்னு கண்டுபிடிப்போம். x² என்னங்க 3² - 2 3 3s are 9. 9 minus 2 வந்து என்னது 7. இது நமக்கு எப்ப கிடைச்சிருக்குன்னா 2 க்கு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காரணி இரண்டுக்கு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இதோட ஆன்சர் முடியல. இங்க அடுத்து எது பார்க்கணும்? 3 பார்க்கணும். 3 ஓட ஃபார்முலா என்னன்னு எடுத்தீங்கன்னா x³ minus 3x. இதுதான் நம்ம ஃபார்முலா. அடுத்தது இந்த ஃபார்முலாக்கு x வேல்யூ எது அப்படினா இந்த 7 தான் x வேல்யூ. இப்போ நீங்க இந்த 3 க்கு போக கூடாது. இப்போ எது எடுத்துக்கணும்னா 7. அப்போ 7³ minus 3 into 7 சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். 7³ என்னங்க 343. இதுதான் 7³. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அட்லீஸ்ட் 10 வரைக்கும் நாச்சும் நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்? கியூப் வேல்யூஸ் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த இடத்துல நான் 7 into 7 into 7 போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது. பார்த்ததுமே தெரிஞ்சிரும். 343 minus 7 3s are 21. So
இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் 343 இதிலிருந்து 20 மைனஸ் பண்ணீங்கன்னா 323 வரும் 322 தான் நம்மளோட ஆன்சர் புரியுதுங்களா சோ சிம்பிளா ஃபேக்டர்ஸ் வெச்சு அதாவது 2 3 மேல வந்தா ஃபேக்டர்ஸ் வெச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் சரி அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா சேம் क्वेश्चन x பவர் 4 ல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி x பவர் 6 பார்த்தோம் இப்போ x பவர் 4 நம்ம x பவர் 6 சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் இதோட காரணி என்ன அதாவது ஃபேக்டர் என்னன்னு பார்க்கணும் 1 தவிர except 1 நம்ம ஃபேக்டர் என்ன அப்படினு பார்க்கணும் அப்ப 4 அப்படிங்கிறது எனக்கு 4 into 1 4 வரும் வேற என்ன வரும் 2 into 2 4 வரும் அப்ப நான் இத நம்ம பார்க்க மாட்டோம் 1 தவிர மீதி என்ன இருக்கு சோ இந்த ஃபேக்டரை நம்ம எடுத்துக்குவோம் 2 into 2 அப்படினா என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ஃபார்முலாவே ரெண்டு தடவை இந்த 2 க்கு ஒரு டைம் இந்த 2 க்கு ஒரு டைம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இவ்வளவுதான் ஸ்பீடா பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன x² இங்கே பிளஸ் இருக்கனால மைனஸ் எடுத்துக்கலாம் -2 இதுதான் நம்மளோட ஃபார்முலா சால்வ் பண்ணீங்க அப்படினா x வேல்யூ 3 ஸ்கொயர் -2 3 3s are 9 2 is equal to 7 நமக்கு 7 கிடைச்சிருக்கு இப்போ இந்த 7 ஐ x ஆ வச்சு மறுபடியும் இந்த ஃபார்முலாக்கு வருவோம் x² -2 ஏன் ரெண்டு டைம்னா ரெண்டுமே 2 தான் இருக்கு இங்க 3 இருந்ததால இந்த ஃபார்முலாக்கு வருவேன் அப்போ again 7² -2 னு எடுத்துக்குவோம் 7² 49 -2 47 னா இந்த क्वेश्चनோட ஆன்சர் சோ ரொம்ப சிம்பிளா ஸ்பீடா நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस இதுல கடைசி மாடல் என்ன அப்படினா பவர் 5 ல கொடுக்கிறதுங்க இத மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க கொஞ்சம் நிறைய process இருக்கு அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க ஈஸியா தான் இருக்கும் பட் இதெல்லாம் மறந்துட கூடாது அப்படிங்கறதால சொல்றேன் அதே ஃபார்மட் தான் பட் ஒரு சின்ன சேஞ்ச் இப்போ இந்த இடத்துல 5 இருக்கு எனக்கு 4 6 எல்லாம் வரும்போது அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தேன் 5 அப்படிங்கிறது நமக்கு என்ன நம்பர்னா பிரைம் நம்பர் இல்லையா பகா எண் சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒண்ணே தவிர வேற ஃபேக்டர்ஸ் எதிர்பார்க்க முடியாது இந்த கேஸ் வந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணணும் அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துரும் கடகடன்னு போட போறோம் ஆனா பொறுமையா நல்லா கவனிங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அதே ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் x² -2 இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாப்போம் இப்போ x வந்து 5 அப்போ 5² - 2 5² என்ன வரும் 5² 25 - 2 23 இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இத அடுத்த ஃபார்முலாக்கு x ஆ வச்சிட்டோம் இங்க அத பண்ண வேண்டாம் இத நீங்க அப்படியே விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ ரெண்டாவது மறுபடியும் இதையே x ஆ வச்சிட்டு இந்த ஃபார்முலா கொண்டு வாங்க சோ மறுபடியும் தனியா கண்டுபிடிங்க ஏன்னா ரைட் நம்பர் இல்லையா மறுபடியும் கண்டுபிடிக்கிறோம் இங்க x³ - 3x அப்போ x³ அப்படிங்கிறது 5³ - 3 * 5 5³ என்ன வரும் 125 - 15 125 - 15 110 வரும் இது இரண்டாவது ஃபார்முலாக்கான ஆன்சர் இந்த ரெண்டையும் நீங்க எழுதிட்டீங்க அப்படினா இதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படினா 23 * 110 இதுதான் அடுத்த ஸ்டெப் இத மறந்துடாதீங்க 23 * 10 ரெண்டு நம்பரையும் ரெண்டு ஆன்சரையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன் 23 * 110 அப்படினா 2 5 3 0 இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆகும் into 11 ஷார்ட்கட் தெரிஞ்சா இது ஸ்பீடா எழுதிடலாம் 2530 நம்ம எழுதிட்டோம் இதுவும் ஆன்சர் கிடையாது இது கூட ஒரு சின்ன வேலை செய்யணும் என்னன்னா எனக்கு இங்க கொடுத்த இந்த x வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும் அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா 2525 இதுதான் நம்மளோட இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த 5 கேட்டாங்கன்னா ரெண்டு ஃபார்முலாவையுமே நம்ம யூஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோங்க ரெண்டாவது ஃபார்முலாவை மறுபடியும் இதே 5 x ஆ வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோங்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க அதுல இருந்து அந்த x ஐ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடைச்சிரும் அதிகபட்சம் இது கேட்கலாம் இல்ல நான் இன்னொரு சம் உங்களுக்கு தரேன் நீங்க அதுக்கு எனக்கு ஹோம்வொர்க்கா போட்டு சொல்லுங்க அதே மாடல்ல ஒரு क्वेश्चन கொடுத்திருக்கேன் இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நீங்களே ட்ரை பண்ணி இப்போ எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு கரெக்ட்டா நான் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன் எவ்வளவு ஸ்பீடா எழுத முடியுமோ ஏன்னா இது ஷார்ட்கட் எடுத்து வச்சு நம்ம 5 நிமிஷம் போட்டுட்டு இருந்தா இது ஷார்ட்கட் இல்ல நல்லா பிராக்டீஸ் பண்ணா வரும் இப்போ உங்களுக்கு ஸ்பீட் இல்லாட்டி பரவாயில்லை
ஒரு சின்ன டைம் தரேன், அதுக்குள்ள இதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். முடிச்சிட்டீங்களா? சரி, இப்போ இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னங்கறத நாம பாப்போம். சோ இந்த மாதிரி x பவர் 5 அப்படினு கொடுத்தாங்கன்னா ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும் அப்படி நான் சொன்னேன். இப்போ நம்ம x2 -2 ரெண்டு பக்கம் பிளஸ் இருக்கு, அதனால -2 எடுத்துக்கிறோம். அப்ப கரெக்டான போட்டோம் அப்படினா x வேல்யூ என்னங்க 3 3 ஸ்கொயர் -2 3 ஸ்கொயர் 9 9 -2 வந்து 7. ஓகே, அடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ மறுபடியும் x ங்கற வேல்யூ இதே 3 தான் எடுத்துக்கணும். அப்ப x³ - 3 into x. x value again 3 3³ - 3 into 3. ஓகே, 3³ என்ன வரும்? 3³ 27 27 minus 3 3s are 9. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 27 minus 9 18. ரெண்டு ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும் அப்படினா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணனும். அதாவது 18 into 7. 18 into 7 என்ன வரும்? 7 8s are 56 6 126 126 வரும். அப்போ 126 அடுத்து என்ன பண்ணனும்? இந்த x மைனஸ் பண்ணனும். 126 minus 3 123 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சோ ரொம்ப சிம்பிளா ரெண்டு தடவை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணினா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிடும். எல்லா மாடலையும் பாருங்க, இந்த மாடல்ல இருக்க மத்த क्वेश्चंसையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி क्वेश्चन கேட்டானா உடனே ஆன்சர் எழுதிடலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் சேம் ப்ராப்ளமை ரிவர்ஸ்ல கொடுத்தாங்க நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, அதே क्वेश्चन தான் நமக்கு क्वेश्चनா கேட்டது. இப்போ நமக்கு இங்க கொடுத்துட்டாங்க, ஆன்சர் இங்க கொடுத்திருக்காங்க, அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. இப்போ x² + 1/x² is equal to 62, then x + 1/x is equal to what? இதுதான் அவங்க கொடுத்திருக்க क्वेश्चन. இதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க நம்பர் 62 இருக்கு இல்லைங்களா, என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ், ரெண்டு பக்கம் பிளஸ் இருந்தா கொடுத்திருக்க நம்பருக்கு +2 எழுதிக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க, ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளவுதான். கொடுத்திருக்க நம்பர்ல இருந்து +2, அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் ரூட். எப்போ அப்படினா இங்க ஸ்கொயர் இங்க வந்து மல்டிப்ளை. இங்க பாத்தீங்க அப்படினா இங்க x⁴ வெச்சுக்கலாமா? அப்படினா டபுளா இருக்கு அப்படிங்கும்போது, இப்போ ஒருவேளை இங்க வந்து x⁴ இங்க வந்து x⁴2 கொடுத்திருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ எப்பலாம் இதுக்கும் அதுக்கும் டபுளா இருக்கு வேரியன்ஸ் அப்படியோ அப்பலாம் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 62 இருக்கு அப்படினா +2 எழுதிக்கோங்க. 62 + 2 64. இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோம் அப்படினா 64 ஓட ரூட் 8 தான் நம்மளோட ஆன்சர். இல்ல சார் எதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டே இருந்து ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆயிருமோ அப்படின்னு பயம் இருந்தா நீங்க ஆல்ரெடி படிச்சதே போதும். நீங்க ஆப்ஷன்ல இருந்து கூட நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். இப்போ ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 8, ஆப்ஷன் C 4, ஆப்ஷன் D 6, இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க வெச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து கூட நம்ம ஆல்ரெடி படிச்ச மெத்தட்ல இருந்து ஆன்சர் எடுக்கலாம். ஒருவேளை நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சா இந்த வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? இப்போ இந்த வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதுல இருந்து ஏதோ ஒரு ஆன்சர் எடுங்க. ஃபர்ஸ்ட் 2 செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 2 செக் பண்ணா நம்மளோட ஃபார்முலா என்ன? x² மைனஸ், அதாவது ரெண்டும் பிளஸ்ஸா இருந்ததுன்னா மைனஸ் எடுத்துக்கோ, -2. இதுதான நம்ம படிச்ச இந்த ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஒருவேளை 2 ஆ இருந்ததுன்னா 2² -2, 2² 4 4 - 2 again 2 2 இங்க இருக்கா? இல்ல. அப்ப இது ஆன்சரா வராது. அடுத்து 8 எடுத்து பாருங்க.
8 square minus 2. 8 square எவ்வளோ 64. 64 minus 2 62 இருக்கா? அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல நம்ம ஆல்ரெடி ஒரு மெத்தட் படிச்சிருப்போம், இங்க இருந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஃபார்முலா வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படி வேணா இந்த ஆன்சர் எடுக்கலாம். சேம் டைப்ல மறுபடியும் ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இது பாருங்க. இப்போ இந்த இடத்துல x power 4 plus 1 by x power 4 is equal to 47. Then x square plus 1 by x square. அதாவது இங்க இருக்கிறது டபுள் பண்ணிருக்காங்க. இங்க 4 இருக்கு, அங்க பவர் எவ்வளவு இருக்கு 2 இருக்கு. அதாவது 2 தான் டிஃபரன்ஸ், வேரியன்ஸ் வருது இல்ல, டபுள் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளோட சேம் அதே கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். பிளஸ் பிளஸ் இருந்ததுனா பிளஸ் 2 எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும். அப்ப 47 plus 2, 47 plus 2 எவ்வளவு வரும் 49. இந்த 49 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 7 தான் நம்மளோட ஆன்சர். இல்ல நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்து வரணும் அப்படினாலும் நம்ம வரலாம். சோ ஆப்ஷன் இப்போ ஆப்ஷன் A 2 இது கரெக்ட்டா நம்ம செக் பண்ணனும் அப்படினா நம்மளோட ஃபார்முலா என்ன டபுள் ஆயிடுச்சு அப்படினா x ஸ்கொயர் மைனஸ் 2 இதான் ஆன்சர். இதான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா? அப்ப 2 எடுத்துக்கோங்க. 2 square minus 2. 2 square 4, 4 minus 2, 2. 2 இங்க இருக்கா? இல்ல. அடுத்தது அப்ப next 3 பாப்போம். அடுத்து 3 square minus 2. 3 square 9, 9 minus 2, 7. அதுவும் இங்க இல்ல. அதனால இதுவும் தப்பான ஆன்சர். அடுத்து 7 எடுத்து பார்க்கலாம். 7 square minus 2. 7 square 49 minus 2 எவ்வளவு வருது? 47. So 47 இங்க இருக்கு. இதுதான் ரைட்டான ஆன்சர். நீங்க இப்படி கூட டைரக்டா ரிவர்ஸ்ல இருந்தும் ஆன்சர் எடுத்துக்கலாம். சேம் மெத்தட்ஸ் தான், கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சேம் क्वेश्चन, சின்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க x பவர் 4 இருக்கு, क्वेश्चनல x பவர் 1 வெச்சுக்கலாம், எதுமே கொடுக்கலனா 1 ன்னு அர்த்தம் இல்லையா? சோ x பவர் 1 அதாவது டபுள் ஆகல, இங்க மறுபடியும் ஒரு டபுள் ஆயிருக்கு. சோ இங்க x பவர் 4 இங்க x பவர் 2 ன்னு கொடுத்தா பிரச்சனை இல்ல. பட் வந்து x பவர் 4 கொடுத்திருக்காங்க 2 டைம்ஸ் அகைன் 2 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பவர்லயே பவர். ரைட். இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படினா ரெண்டு டைம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எனக்கு டபுளா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, இதில இருந்து +2 பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரூட் எடுப்போம் இல்லையா? இது இப்போ நம்ம ரெண்டு தடவை பண்ண போறோம், அவ்வளவுதான். 47 இருக்கு. அப்ப 47 + 2 எவ்வளவு வரும்? 49. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 7. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த நம்பரை மறுபடியும் ஒரு டைம் +2. 7 + 2 என்ன வரும்? 9. இந்த 9 க்கு ரூட் எடுக்கணும். என்ன ஆன்சர் வரும்? 3. 3 தான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். சோ 2 டைம்ஸ் இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம் அப்படினா அது ஓகே. சிம்பிளா யோசிச்சாலே போதும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 இருக்கு. நம்மளோட ஃபார்முலா என்ன வருது? 2 அதாவது x ஸ்கொயர் மைனஸ் 2 இதுதான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா? ஓகே, ரெண்டு பக்கம் பிளஸ் இருந்ததுனா நான் மைனஸ் பண்ணுவேன். இது நம்ம படிச்சிருந்தோம். x ஸ்கொயர் இப்போ 3 தான் ஆன்சர் வெச்சுக்கோங்க. நம்ம எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் minus 2. 3 square 3 3s are 9. 9 minus 2 7 வரும் இல்லையா? அகைன் நீங்க ஒரு டைம் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன எழுதுவோம்? 7 square minus 2. 7 square என்ன வரும்? 49. 49 minus 2 எவ்வளவு வருது? 47. 47 இருக்கா? அப்ப இதுதான் நம்மளோட கரெக்ட்டான ஆன்சர். வேற எதுவும் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க படிச்ச ஃபர்ஸ்ட் மெத்தட் வச்சே நீங்க போட முடியும். இல்ல அகைன் நான் இன்னொரு ஷார்ட்கட் படிச்சிட்டோம் அப்படினா இத வச்சு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இங்க 3 எடுத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9 minus 2 7. 7 ஸ்கொயர் பண்ணா 49. 49 minus 2 47. மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஹோம்வொர்க் क्वेश्चन. So x power 8 plus 1 by x power 8 is equal to 194. Then x square plus 1 by x square is equal to 1. So கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டு பக்கம் பிளஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இங்க 2 இருக்கு. 2 டபுள் பண்ணா 4, 4 டபுள் பண்ணா 8. இல்லீங்களா? ரெண்டு டைம் டபுள் இருக்கு. அப்ப ரெண்டு டைம் அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணனும். இது நம்ம ஹோம்வொர்க் ப்ராப்ளமா நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இத நீங்க சால்வ் பண்ணி சொல்லலாம். ஐதர் நீங்க இது என்ன பண்ணலாம்? இந்த நம்பர்ல இருந்து +2 எடுத்துட்டு ரூட் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்ல அப்படினா நம்ம ஃபார்முலால இருந்து ரிவர்ஸ்ல இருந்து நம்ம போவோம் இல்லையா? ஒரு ஆப்ஷனா எடுத்து நீங்க செக் பண்ணினாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத போட்டு பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்க.
உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும்னு நான் சொல்லிடுறேன். நீங்க அதை அப்புறமா போட்டு அந்த ஆன்சர் கொண்டு வந்துருங்க. அது போதும். ஸோ ஆன்சர் இஸ் 4. 4ங்கிறது வரணும். நீங்க அதுக்கப்புறமா நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் அதிகமா ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் எப்படி நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோமோ அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்பர் கூட மாறாம வருது. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கறது. ஏன்னா இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க எதை யூஸ் பண்ணி வேணா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். root of 1 plus x by 144 is equal to 13 by 12. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் on both the sides. ஓகே, ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா என்ன இந்த ஸ்கொயர் போயிடுமா 1 plus x by 144 is equal to 13 square 169 12 square 144. இது நமக்கு கிடைச்சோம். இப்போ இத ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம்ல 144 plus x divided by 144 is equal to 169 divided by 144. 144 cancel பண்ணிடலாம். 144 plus x is equal to 169. அப்போ x is equal to 169 minus 144. For 84. Okay, right. So x is equal to 25. கரெக்ட்டுங்களா? சோ இத்தனை ஸ்டெப்ஸ் எழுதி இந்த ஆன்சரை நீங்க கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு சின்ன ஷார்ட்கட் அது எப்படின்னு பார்த்தலாம். இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்க அப்படினா இவ்ளோ process செய்யாம நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் அதாவது இங்க ஸ்கொயர் ரூட் கொடுத்திருந்தாங்க அப்படினா இந்த ரெண்டு நம்பரையும் முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 13 ஸ்கொயர் அதே மாதிரி 12 ஸ்கொயர் இந்த ரெண்டு வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ் பண்ணீங்க அதாவது டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படினாலே உங்களோட ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிடலாம். இப்போ 13 ஸ்கொயர் என்ன வரும் 169 12 ஸ்கொயர் 144 இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படினாலே 25 ஆன்சர் டைரக்டாவே நமக்கு கிடைக்கும். சோ இங்க ஸ்கொயர் ரூட் இருந்து ஸ்கொயர் வேல்யூஸ் கேட்டாங்க அப்படினா நீங்க டைரக்டா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். சரி, அடுத்த ஒரு क्वेश्चन சேம் டைப். So root of 1 plus x by 144 is equal to 11 by 12. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு பாருங்க. நம்ம டைரக்டா ஷார்ட்கட் போய்டுவோம். 11 12 என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் 11 ஸ்கொயர் எழுதிடலாம் minus 12 ஸ்கொயர் இவ்வளவுதான். அப்ப 11 ஸ்கொயர் எவ்வளவு வருங்க 121 minus 12 ஸ்கொயர் 144 121 minus 144 141 23 வரும். பட் வெறும் 23 கிடையாதுங்க. பெரிய நம்பர் வந்து 144 தான. சோ -23 தான் ஆன்சர். இந்த சிம்பல் நல்லா பாத்துக்கோங்க. இதுலயும் ஏன்னா நமக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா +23 இருக்கும் -23 இருக்கும். -23 தான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, டினாமினேட்டர் செகண்ட் எழுதிக்கோங்க. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணீங்கனாலே போதும் உங்களோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா சேம் क्वेश्चन ஆனா இந்த இடத்துல மைனஸ் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம பிளஸ்ல பார்த்துட்டோம் இல்லைங்களா? மைனஸ் வந்தா ஒண்ணும் இல்ல கரெக்டான ஆன்சர் வரும். ஆனா நீங்க சிம்பிள் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் இந்த क्वेश्चन. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா சேம் ஷார்ட்கட் 15 ஸ்கொயர் minus 14 ஸ்கொயர் நீங்க டைரக்டா இப்படி எழுதலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு மைனஸ் போடணும். ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா ப்ராப்ளம் இல்ல. மைனஸ் இருந்துச்சுனா அதை நீங்க இண்டிகேட் பண்ணிடுங்க. ஓகே, 15 ஸ்கொயர் எவ்வளவு வருது 225 14 ஸ்கொயர் 196 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படினா 29 வரும். இந்த மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர் -29. சேம் கான்செப்ட்ல இன்னொரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. 1 minus x by 9 root of is equal to 2 by 3. நம்மளோட ஷார்ட்கட்ல அப்ளை பண்ணோம் அப்படினா 2 ஸ்கொயர் minus 3 ஸ்கொயர் எழுதுவோம். இங்க மைனஸ் இருக்கனால இங்க மைனஸ் எடுத்துவோம். 2 ஸ்கொயர் எவ்வளவு வருது 4 minus 3 ஸ்கொயர் 9 minus 4 9 minus 4 4 minus 9 சோ எவ்வளவு வருது 5 வரும் இல்லையா? இதுவே ஆல்ரெடி -5 அது இல்லாம இங்க ஒரு மைனஸ் இருக்கு. நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னா மைனஸ் இன்டு மைனஸ் +5 தான் நம்மளோட ஆன்சர். இங்க சிம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட்டுற வேண்டாம். ತದಿಗಿಡ ತಕ ಚಣು ತದಿಗಿಡ ತಕ ಚಣು
తదికిట తగరి